வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது வின்டர் டைட் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஜாம்பி அப்போகாலிப்ஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுவும் ஒரு பனி பிரதேசத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன். அந்த டவுனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அங்கே சூரிய ஒளி அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வின்டர் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இதனாலே நிறைய பேர் அந்த ஊரை விட்டு மைக்ரேட் பண்ணி போயிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு சிலருமே ஒரு வித்தியாசமான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஜாம்பி ரேஞ்சுக்கு அவங்கள கொண்டு போயிடும். அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்ட்ரேஸ் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக இருக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம படத்தோட ஹீரோயினான பெத். இவங்களுக்கு மட்டும் அந்த நோய் பரவவே இல்லை. ஆல்சோ இவங்க யார் கூடலாம் தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த நோய் பரவுது. எதனால் அப்படி நடக்குது, அந்த ஏன் அப்படி எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க, கடைசியாக எப்படி ரிகவர் ஆகிறாங்க, அதுக்கு இவங்க என்ன வழி பண்ணுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த ஜாம்பி ஆகிறதுக்கான அந்த ரீசனிங் அப்படின்றது. ஆக்சுவலாக ஜாம்பி அப்போகாலிப்ஸ் படங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். பட் இந்த ரீசன் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. அதாவது எந்த விதமான சூரிய ஒளியுமே படலை அவங்க மேலே. அண்ட் ஆல்சோ ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு அவங்க ஜாம்பியாக மாறுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ அந்த ஜாம்பிலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கான அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி நல்ல யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ அந்த பனி பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை, அதில் சன்லைட்டே படாது அப்படின்றதுனால அந்த டவுனை உண்மையிலே ஒரு ஸ்னோஃபாலோட டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் எவ்வளோ தேடினாலும் சொல்கிறதுக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கேட்டகரியிலையுமே ப்ராப்பராக ஃபிட் இன் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ஸ்கைஃபை ஜாம்பி ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி மூணு கலந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒன்றுத்தில் கூட இவங்க முழுசாக எந்த விஷயத்தையுமே காட்டலை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு அன்ஆர்கனைஸ்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆல்சோ ஒரு த்ரில்லர் படம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு வரணும். பட் இதில் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வரவே இல்லை. ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு வேணால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருப்போமே தவிர அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இவங்க கொண்டு வர தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருக்குது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இதில் அடல்ட் கண்டென்ட் ஏராளம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.